திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்பெறை போலுமை தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்கண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்குழாரடி போற்றி போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி. திருச்சிற்றம்பலம். அழகான திருவிளையாடல் புராணம், மதுரைக்கே உரித்தான திருவிளையாடல் புராணம். இந்த புராணம் வேற எந்த நாட்டுக்கோ எந்த நகரத்துக்கோ எந்த ஊருக்கும் அந்த புராணம் சேராது. மட்டும் திருவிளையாடல் புராணம் மதுரைக்கே உரித்தான புராணம். இறைவன் சொக்கேசன் சோமநாதன் சுந்தரேச பெருமான் தானே வந்து ஆட்சி புரிந்து நமக்கெல்லாம் முப்பாட்ட அப்படின்னு சொல்லணும். ஆட்சி புரிந்து அழகாக ஆட்சி புரிந்து வாழ்ந்து கையிலை சென்ற பிறகும் பல செய்த திருவிளையாடல்களை தான் நாம திருவிளையாடல் புராணம் அப்படின்னு பாக்குறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாம 64 திருவிளையாடல்கள்ல 41வது படலம் விறகு வீற்றது, 42வது படலமாக திருமுகம் கொடுத்தது அப்படின்னு 2 படலங்களை பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா நீதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா 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 சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா நீதா. திருச்சிற்றம்பலம். சொக்கேச பெருமானின் திருவடி வணங்கி இன்று இப்ப நாம பார்க்க இருக்கிறது 41வது படலம். வரகுண பாண்டியன் அழகாக மதுரையை ஆட்சி பண்ணிட்டு வர்றார். பாண்டிய நாட்டை வரகுண பாண்டியன் மிக மிக அழகா ஆட்சி பண்ற. தன்னுடைய ஆட்சியில எந்த விதமான குறையும் மக்களுக்கு வரக்கூடாது. ஒரு மன்னன் அப்படின்னா என்ன ஒரு பெருமை இருக்கணும், என்ன ஒரு பெருமை இருக்கணும்? கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் அல்லது அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் சொல்வாரு. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை அப்படின்றது போல ஒரு கோன்னா அரசன், அந்த அரசனுக்கு
அருங்கலம் எது? அவனுக்கு பெருமை எது? அரசனுக்கு பெருமை எது? குற்றமில்லாத அரசாட்சி, கோட்டம் அல்லது நம் நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயன்னு சொல்றது. அது போல வரகுண பாண்டியன் என்ன பண்ணார்? ஒரு குற்றம் ஒரு குறை இல்லாம மக்களை நிம்மதியா சந்தோஷமா வச்சுட்டு இருந்தார். எந்த ஒரு குறையும் இல்லாம. அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாருமே அப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஆகையாலதான் இன்னைக்கும் நாம பல கோவில்கள்ல இறைவனை தரிசனம் பண்ண முடியுது. நீங்களே பாருங்களேன், பல கோட்டைகள் இப்ப மன்னர்களாக இருக்காங்க, பல திருப்பணிகள் செய்யறாங்க, பல கோவில்களை அமைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மாட மாளிகைகள் இருந்திருக்குல்ல. ஆனா அந்த மாட மாளிகைகள் எங்க போச்சு? கோவில்கள் மட்டும் ஏன் இருக்கு? கோவில்கள் மக்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டன. மாட மாளிகைகள் அவங்களுக்காக கட்டிக்கிட்டது இல்லையா? மக்களிடத்தில் கொடுத்தது. வழி வழியா அதை பொக்கிஷமா பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. அப்ப நம்ம நினைக்கலாம், அந்த காலத்துல ராஜாங்களுக்கு எல்லாம் இதே வேலையாத்தான் இருந்திருக்குமா? நிஜமா இதே வேலையாத்தான் இருந்தாங்க. மக்களுக்கு குற்றமில்லா, அதாவது ஒரு தவறில்லாத, ஒரு தப்பில்லாத வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, எல்லாருக்கும் மன நிறைவான வாழ்க்கை, இல்லை இல்லை என்ற வார்த்தையே அங்க வரக்கூடாதுன்ற வாழ்க்கை இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு குறைன்னு ஒண்ணு வராது இல்லையா? குற்றம்னு ஒண்ணு இல்ல, எதுவுமே இல்ல, சந்தோஷமா இருக்காங்க மக்கள் எல்லாரும். மன நிம்மதியோட இருக்கும் பொழுது அந்த காவலர்கள் எல்லாம் வச்சு என்ன பண்றாங்க? கோவில் அமைக்கிறாங்க, திருப்பணி செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க, கோவிலுக்காக திருப்பணி பண்றாங்க. அததான் நாம இன்னைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இன்னைக்கும் நாம அந்த திருக்கோவில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ராஜாக்களை நாம பார்த்தது கிடையாது, அவங்க கட்டிட்டு போன கோவில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது போல வரகுண பாண்டியன் சுந்தரேச பெருமானின் திருக்கோவிலுக்கு பல திருப்பணிகள் செஞ்சார். மக்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கார். அதே நேரத்துல சந்தோஷமா இருந்த நேரத்துல யாழ்ப்பாணன் வடநாட்டிலிருந்து மதுரைக்கு வந்து சேர்ந்தான். அவன் பெயர் ஏமநாதன். வடநாட்டிலிருந்து மதுரைக்கு வந்து சேர்றான். அந்த ஏமநாதன் என்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கானம், இந்த கர்நாடிக் சங்கீதம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கானங்கள் இசைப்பதில் அவ்வளவு கை தேர்ந்தவராக இருந்தார். பாடல் பாடுவதில் கை தேர்ந்தவராக இருந்தார். அவர் யார்? ஏமநாதன். அப்படி இருக்கும் பொழுது அவர் மதுரைக்கு வர்றார். இந்த காட்சிகளை நாம திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம். இதே காட்சிகளை நாம திருவிளையாடல் திரைப்படத்துல பார்த்திருப்போம். படத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், நமக்கு திருவிளையாடல் புராணத்துல கொஞ்சம் வித்தியாசமா தான் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு இப்ப பாக்கலாம். அவர் அதே போலதான் மதுரைக்கு வர்றார். அது மதுரைக்கு வரும் பொழுது எதிர்கொண்டு அழைக்கிறார் மன்னன். தமிழை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை இல்லையா? அது போல எதிர்கொண்டு அழைக்கிறார். பூரண கும்ப கலசத்தோட ஏமநாதன் அவர் வர்றார். அவரை எதிர்கொண்டு வரகுண பாண்டியன் அழைக்கிறார். அழைச்சு அரசவைக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதும் அவர் பாட ஆரம்பிக்கிறார். அவருக்கு சகல விதமான மரியாதைகளையும் செய்யப்பட்டு அவரை அமர்த்தி பாடல் பாட சொல்ல அவரும் பாட ஆரம்பிக்கிறார். தேவகானம் போலவே இருக்கு. எப்படி இருக்கு? தேவகானம் போலவே இருக்கு. அவர் பாடுறார். நம்ம படத்துல காமிச்சிருப்பாங்க, ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு அந்த பாடல் வந்துருமா அதுல. அது போல அவரை பாட வைக்கிறாங்க. இந்த ஏதாச்சும் நமக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, ஒரு மனசு நம்ம முழுசா கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு செருக்கு, ஒரு ஆணவம் அந்த இடத்துல வரும். அது இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துல இறைவன் இருக்காருன்னு அர்த்தம். அந்த ஆணவம், அந்த செருக்கு அந்த மனசுக்குள்ள கொஞ்சம் இல்ல நிறையவே எட்டி பாக்குது. அது நம்மளையும் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு தெரியாதா, அந்த வேலையை முடிச்சதே நான் தான், எனக்கு தெரியாதா அப்படின்னா அந்த ஆணவம் மனசுக்குள்ள வந்து தலை தூக்கி ஆடுது அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரியாதா, நான்
நான் என்ற இந்த வார்த்தையே இறைவன் கிட்ட வரக்கூடாது. சிவபெருமான் கிட்ட நான் என்ற அகந்தையோடு போய் நின்னா நிக்க கூட முடியாது. அப்புறம் எங்க நான் என்ற அகந்தை? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவார் மணிவாசக பெருமான். அது போல அந்த நான் என்ற அகந்தை யாரிடத்தில் இல்லையோ அவங்கதான் திருநீரும் ருத்ராட்சமும் தரிக்க முடியும். சாதாரணமா எல்லாரும் திருநீரையும் ருத்ராட்சியும் தரிச்சு சிவ சின்னமாக அந்த சிவ சின்னங்களை அணிந்து சிவனடியார்களாக வாழ முடியாது. தானென்ற அகந்தை நீங்கி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இறைவனுடைய பூரண திருவருள் இருக்கணும், அவனுடைய அருள் இருக்கணும். அப்பதான் நமக்கு இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். அப்பதான் சுவாமி நம்மளை பாக்குறாருன்னு அர்த்தம். அந்த ஆணவம் உன்னை தலைமையில ஏறி உட்காந்துட்டு ஆடிச்சுன்னா சுவாமி திரும்பி கூட பார்க்க மாட்டார். இருப்பார், நம்ம கிட்டே தான் இருக்கார். கெட்டவங்கிட்டையும் இருக்கார், நல்லவங்கிட்டையும் இருக்காரு இல்லையா? ஏன்னா உயிராகத்தானே இறைவன் இருக்கார். எல்லார்கிட்டையும் இருப்பார். அடியார்கள் கிட்ட கொஞ்சம் மேலிட்டு இருப்பார். கெட்டவங்களுக்கு தினம் வாழ்றத வாழ்க்கை அப்படி போய்கிட்டே இருக்கும். அது போல இந்த ஏமநாதன் என்ன பண்றார், கொஞ்சம் செருக்கு ஆணவமாயிருச்சு. உடனே வரகுண பாண்டியனை அழைக்கிறார். அழைச்சதுக்கு வரகுண பாண்டியனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய பொருள் தரார். பொன் பொருள், வைரம், வைடூரியம், பட்டாடைகள், பல வகையான ஆபரணங்கள் எல்லாம் தரார். ஒரு மகிழ்ச்சி. ஒரு நம்ம நாட்டுக்கு பல நாடுகளில் பாடியவர், இசை கச்சேரி பண்ணவர் நம்ம நாட்டுக்கும் வந்து இசை அமைச்சு பாடுறாரே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. நம் நாட்டுக்கும் பெருமை அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்துல அவர் பல பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறார். ஒரு பெரிய வீடு ஒண்ணும் கொடுக்குறார். அவர் தங்கி எத்தனை நாள் வேணாலும் மதுரையில தங்கலாம் அப்படின்ற மாதிரி பெரிய கிட்டத்தட்ட அரண்மனைக்கு சமமான வீட்டையும் கொடுக்குறார். அதுக்கு தேவையான ஆட்களையும் கொடுக்குறார். வேலை செய்யறதுக்கும் சமைச்சு வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஆள், எல்லாத்தையும் சரிவர செஞ்சுட்டாரு. அந்த ஏமநாதன் கிட்ட இதெல்லாம் கொடுத்த வரகுண பாண்டியன் நிக்கிறார். இதெல்லாம் கொடுத்துட்டு எதிரில நிக்கிறார். அவர் ஒரு ஏளனமா வரகுண பாண்டியனை பாக்குறார். இதெல்லாம் என்னுடைய கால் தூசுக்கு சமானம். ஏன்னா நான் வந்து பல இடத்துல பல பாடல்களை பாடுறதுனால எல்லாம் ஒரு மலை மாதிரி கூச்சு வச்சிருக்கேன். இந்த நீ கொடுக்குற இந்த வைரமோ வைடூரியமோ அந்த நகையோ அந்த வீட்டை ஒண்ணு கொடுத்துருக்கேன், அதுக்காகலாம் நான் வந்து இப்படி நிக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. என்னன்னு நீ பாத்துக்கிட்டேன்னா, யார ஏமநாதன் இது அனைத்தையும் வரகுண பாண்டியன் முன்னாடி பேசுறாரு. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நான் தனியா ஒரு ராஜ்யமே என்னால அமைச்சுக்க முடியும். என்னால தனியா ஒரு ராஜ்யத்தை என்னால அமைச்சு அதுல என்னுடைய பெயரை நிலைநாட்ட முடியும். ஆனாலும் இந்த மனசு கொஞ்சம் ஏத்துக்க மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா எனக்கு இந்த மதுரையை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பாண்டிய நாட்டை எனக்கு பிடிச்சிருக்கு. சரி இங்க இதிலேயே ஆட்சி பண்ணா என்னன்னு மனசுக்கு தோணுது. சரி உன்னை எப்படி இறக்கிட்டு நாம எப்படி உட்கார்றது, அது சரி வராதே அப்படின்னு பாக்குறேன். சுவாமி நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. சரி நம்ம சண்டையில மோத வேண்டாம், உனக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறேன் அப்படின்றார் ஏமநாதன். நிபந்தனை சொல்றீங்களா, என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. சரி, நான் பல பாடல்கள்ல கை தேர்ந்தவன், பாடல் பாடுவதில் கை தேர்ந்தவன் எல்லாருக்கும் தெரியும், அந்த நாட்டுக்கே தெரியும், இந்த தேசத்துக்கே தெரியும், எல்லா இடத்துக்கும் தெரியும். ஆனா இந்த மதுரையில இந்த பாண்டிய நாட்டுல எனக்கு இணையா யாராச்சும் பாடுவாங்களான்னு பாக்குறேன். அப்படி எனக்கு இணையாக யாராவது பாடல் பாடினால் நான் இனி பாடல் பாடுவதில்லை. என் பாட்டு நானே இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமைன்னு ஒரு பட்டயம் எழுதி நான் தரேன். அப்படி என்னோடு போட்டி போட்டு பாடும் பாடகர் அவர் தோற்றுவிட்டால் நான் வென்றால் இந்த பாண்டிய நாடு ஏமநாதனின் பாட்டிற்கு அடிமைன்னு நீ பட்டயம் எழுதி தரியான்னு கேக்குற. எனக்கு ஒரு சந்தோஷம் தான், நான் உன் ஆட்சியை பிடிக்கணும், அந்த இடத்துல உட்கார்ந்து ஆளுநர் ஒரு ஆசை இருந்தாலும் அது எனக்கு சரிப்பட்டு வராது. என்னால ஒரு பெருமையா சொல்லிக்கலாம்ல, இந்த பாண்டிய நாடு என்னுடைய பாட்டிற்கு அடிமை அப்படின்னு ஒரு பெருமையா நான் சொல்லிக்குவேன்ல. அதனாலதான் ஒரு இதுல கேக்குறேன் அப்படின்னு ஏமநாதன்
வரகுண பாண்டியன் இடத்துல கேட்கிறார். வரகுண பாண்டியனுக்கு அதிர்ச்சியா போச்சு. சுவாமி, இதுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நீங்க இப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்லத்துல போய் ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். வரகுண பாண்டியனுக்கு ஒரே குழப்பமா போச்சு. என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்னே தெரியல. மந்திரிகள் எல்லாம் அழைக்கிறார், அரசவை கூட்டுறார், கூட்டி சபையில பேசுறார். நம்ம என்ன பண்றது? நம்ம நாட்டுல இருக்கிற பாடகர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க, ஆஸ்தான புலவர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க, யார் யார் பாடுறாங்கன்னு கேளுங்க, யார் யார் என்ன பாட முடியும், அவரு கூட போட்டி போட முடியுமான்னு கேளுங்க. அப்படி நான் இன்னொரு அரை மணில வரேன் அப்படின்னு போனவரு மறுபடியும் வந்து ஒரு அரை மணில வந்து இந்த குழுவை கூட்டி கேட்கிறார், சபையை கூட்டி கேட்கிறார். அப்ப கேட்டதுக்கு எல்லாரும் பதில் சொல்றாங்க. அதுவும் ஆச்சரியமா இருக்கு, அதிசயமாவும் இருக்கு இவருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏமநாத பாகவதரோட பாடணும் அப்படின்னு நீங்க அழைப்பு கொடுத்தீங்களோ இல்லையோ, இங்க நடந்த நிகழ்ச்சியை கேட்ட பல பேர் மதுரையை விட்டே ஓடிட்டான். பாண்டிய நாட்டை விட்டு ஓடியே போயாச்சு அப்படின்னு சொல்றான். இத கேட்ட வரகுண பாண்டியனுக்கு இன்னும் கஷ்டமா போச்சு. நம்ம நாட்டுல ஒரு இல்லையா, இறைவன் எம்பெருமான் சிவபெருமானே கையிலையாக மாற்றி அமைத்த இந்த மதுரையில் ஒரு பாடல் பாடுவதற்கு யாரும் இல்லையா, ஏமநாதனுடன் போட்டியிடுவதற்கு யாரும் இல்லையான்னு ரொம்ப அப்படி வெட்கி தலை குனிறார். இறைவா, சிவபெருமானே, சொக்கேசா, என்னதான் நாம் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நிக்கிறார். அப்படி நிக்கும்பொழுது மந்திரி சொல்றாரு அவர்கிட்ட, ராஜா, நான் ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு. என்னப்பா சொல்லு. என்ன மந்திரி, சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம கோவில்ல சுந்தரேச பெருமானுடைய கோவில்ல பானபத்திரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கோவில்ல காலையில இருந்து இறைவன் முன்னாடி நின்று பாடிக்கிட்டேதான் இருக்கார். அவருக்கு பாடுறது ஒண்ணுதான் பணி. அவரை நம்ம பாட சொல்லலாமா, இவரோட போட்டி போட சொல்லலாமா, வைக்கலாமா அப்படின்னு கேட்டார். ராஜாக்கு மனசு சரியில்லை. என்னமோ நீங்க பண்ணுங்க, எனக்கு மனசு சரியா இல்ல, எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி கிட்ட சொல்லிட்டு ராஜா போயிட்டார். அப்ப அந்த பானபத்திரரையும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க. காவலாளிகள் சென்று பானபத்திரரை அழைக்க அவங்க வீட்டுல நின்றுகிட்டு இருக்கார். அவங்க துணைவியார் பூஜை முடிச்சுட்டு அவங்க நிக்கிறாங்க. அவருடைய கணவர் கோவில்ல பாடல்களை பாடிட்டு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த உடனே காவலாளிகள் நிக்கிறாங்க. என்னம்மா, என்ன இது, யார் வந்திருக்காங்க, என்னாச்சு, காவலாளிகள் வந்து நின்னுகிட்டு இருக்காங்களே என்ன அப்படின்னு கேட்டா, இருங்க இருங்க, இவங்க வந்து நம்ம பாண்டிய மகாராஜா தான் அனுப்பியிருக்காரு, உங்களை ஏதோ அவசரமா கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னா கொஞ்சம் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு மனைவி சொல்ல, அவரும் பானபத்திரரும் இந்த காவலாளிகள் கூட கிளம்பி போறார். மந்திரிகள், அந்த மந்திரி வந்து நிக்கிறார். இவரு போன உடனே ராஜாவும் மந்திரி கூட வந்து நிக்கிறார். நீ பாடல் எல்லாம் நல்லா பாடுவேன்னு கேள்விப்பட்டனே. ராஜா கேக்குறாரு, நீ பாடல் எல்லாம் நல்ல சிறப்பா பாடுவேன்னு கேள்விப்பட்டனே, நாளைக்கு நீதான் அந்த ஹேமநாத பாகவதோட நீதான் போட்டியிட்டு பாட போற, பாண்டிய நாட்டுடைய பெருமையும் மறுமையும் உன்னோட கையில தான் இருக்கு, நீ பாட்டு பாடுங்க. ராஜா, என்ன சொல்றீங்க, அவர் கூட நானா, நான் கோவில்ல ஏதோ பஜனை பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன், நீங்க இப்படி சொல்றீங்களே ராஜா, என்னால பாட முடியுமா, நான் இதெல்லாம் செய்வேனா, எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு இவர் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இந்த தகுதி எல்லாம் எனக்கு இருக்கா, என்னால முடியுமா, அது என்ன நீங்க இப்படி பேசிட்டீங்களே ராஜா, நான் என்ன பண்ண, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீதான் பாடுற, இந்த ஏமநாதனுடைய போட்டி போட்டு நீதான் பாடணும். ராஜா, அவரோட போட்டி போட்டு நாட்டுக்கு எதுவும் பிரச்சனை வந்தா நான் என்ன, எனக்கு தெரியாது, நான் ஒரு வார்த்தை சொன்னதுதான், நீதான் பாடணும், நாளைக்கு தயாரா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. இவர் நேரா வீட்டுக்கு போறாரு. அப்படியே ஒரு சோகமா போய் வந்து ஒரு இருக்கையில போயிட்டு அப்படி அமர்ந்து தலை கீழே குனிஞ்சு அமர்ந்து அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. மனைவி உள்ள இருந்து ஓடி வரா. என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சு, இப்ப போயிட்டு வந்தீங்களே, என்ன ஆச்சு, ஏன் முகம் வாடி இருக்கு, என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. அட எதுவுமே இல்லம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலம்மா, ஏமநாத பாகவதர் எங்க, நான் எங்க, அவரோட போட்டி போட்டு என்னால பாட முடியுமா, என்னால பாட முடியுமா, அவரோட போட்டி போட்டு என்னால பாட முடியுமா. ராஜா கேட்கவே இல்லை, நான் எவ்வளவு கதறியும் கேட்கல, கால்ல விழுந்து அழுதும் அவர் ராஜா கேட்கல, அவரோட போட்டி போட்டு என்னால பாட முடியுமா, இந்த பாண்டிய நாட்டுக்கு என்னாலதான் ஒரு இழிவு வரணுமா, இந்த கெட்ட பேர் என்னாலதான் வரணுமா அப்படின்னு அழுது
அழுறார். மனைவி கிட்ட மனசு கஷ்டப்பட்டு பேசுறார். ஏங்க இதுதான் நீங்க கஷ்டப்படுறீங்க. மனைவி என்பவள் கணவனுக்கு மந்திரி போல செயல்படணும் பல நேரங்கள்ல. கணவன் சோர்ந்து போய் வந்து உட்கார்ந்தாலும் மனைவி அப்படின்றவங்க ஒரு மந்திரி போல நிக்கணும், ஒரு துணையா நிக்கணும், ஊன்றுகோலா நிக்கணும். என்னங்க அவ்வளவுதானங்க, நாம பாத்துக்கலாங்க. எவ்வளவு விஷயங்களை பாத்துட்டாங்க, வாங்க. என்னங்க நாளைக்கு அவங்களுக்கு காசு தானேங்க கொடுக்கணும், பாத்துக்கலாம் வாங்க. என்னங்க அவங்களுக்கு இதுதானேங்க பண்ணணும், நாளைக்கு பாத்து நிக்கணும், அவங்க கூட நிக்கணும். அதாவது மனைவினால ஒரு முயற்சியும் அங்க எடுக்க முடியலன்ற பட்சத்திலையும் ஒரு ஆறுதலா அவர் கூட நிக்கணும். மனைவி என்பவள் அதுதான். அது போல பானபத்திரரோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, சுவாமி எனக்கு ஒரு யோசனை வருது. என்னம்மா? நான் சொல்றத நிதானமா பொறுமையா கேளுங்க. நமக்கெல்லாம் இந்த அகில உலகத்தையும் ஆள்ற சக்தி படைத்தவர் யார்? யாரு? சொக்கேச பெருமானை தவிர யார் இருக்கா அப்படின்னு கேள்வி. பின்ன அவருடைய திருவடியே போய் சரணடைங்களேன், அவர்கிட்டயே போய் கேளுங்களேன். இந்த பாண்டிய நாட்டுடைய மானத்தை அவருடைய பாதத்திலேயே எடுத்துட்டு போய் வைங்களேன், அவர் பாத்துக்க மாட்டாரா அப்படின்னு மனைவி சொல்ல கணவன் எழுந்து ஓடுறார், கோவிலுக்கு ஓடுறார். சொகேசா சொகேசா, சோமநாதா சோமநாதா, அப்பா சிவபெருமானே, சுந்தரேசா அப்படின்னு அழறார். பாதத்தை பிடிச்சுக்கிட்டு அழறார். இறைவா நான் என்ன பண்ணுவேன், என்னால் பாண்டிய நாட்டிற்கு ஒரு பிரச்சனையா? பிரச்சனை வந்துரும் போல இருக்கே, என்னால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே இறைவா அப்படின்னு அழறார், அழுதுகிட்டே இருக்கார். அப்படி அழுது புலம்பி நிற்கும் போது என்னென்னமோ பேசுறார், இறைவன் கிட்ட என்னென்னமோ பாடுறார், அழுறார், புலம்புறார், நிக்கிறார். அந்த படத்துல ஒரு காட்சி வரும். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை, பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை, பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பதென்ன, பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பதென்ன, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை அப்படின்னு அந்த பாட்டுல அந்த படத்துல அழகான வரிகள் வரும். அதுல இந்த வரிகளுமே நல்லா இருக்கும். வசை வருமே பாண்டி நாட்டினிலே, குழலி மணவாளனே உனது வீட்டினிலே, வசை வருமே பாண்டி நாட்டினிலே, குழலி மணவாளனே உனது வீட்டினிலே, உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே, உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை அப்படின்னு அந்த படத்துல அழகான காட்சிகள் எல்லாம் வரும். அப்படி இறைவன் கிட்ட போயிட்டு மனமுருகி ஒன்று எழறார். நான் யார்கிட்ட போவேன், யார்கிட்ட போய் என்ன வார்த்தை கேட்பேன், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத்தமன்பரையும் கூத்தா, உன் குறைகழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு அழுது 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 இறைவன் கிட்ட தொழுது நிக்கிறார். அப்படி அழுது அழுது நிக்கும் போது மனசு தாங்கல. சிவபெருமானே நான் என்னப்பா பண்ணுவேன், ஐயனே மெய்யனே அடியனுக்கு தேவரீரது திருவருள் தான் துணை புரிய வேண்டும் சுவாமி, நான் என்ன பண்ணுவேன், என்னால் இந்த பாண்டிய நாடு தலை குனிய வேண்டுமா அப்படின்னு அழறார். தாங்க முடியல அவரால. இப்ப நம்மால நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனாவே தாங்க முடியாது, நம்மளால நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது மனசு தாங்காது இல்லையா? இவரும் அப்படிதான் மனசு தாங்காம அழுது
இருக்கார். அழுதுட்டு வீட்டுக்கு போயிடுறார். வீட்டுக்கு மனைவி கிட்ட போறார். நான் இறைவன் கிட்ட சொல்லிட்டுதாம்மா வந்திருக்கேன். விண்ணப்பம் வச்சுட்டுதான் வந்திருக்கேன். என்னமோ எனக்கு மனசு சரியில்லை. நான் கொஞ்சம் அப்படி படுக்கிறேன் அப்படின்னு வீட்டுல போயிட்டு ஓய்வு எடுக்கிறார். இறைவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த இறைவன் ஓடி வருவர். சொக்கநாதா, வரகுண பாண்டியன் சிவலோகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதை உடனே நிறைவேற்றின இறைவன். இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் நம்ம கேட்கிற கடவுள்கிட்ட நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. சொக்கேச பெருமானை தவிர்த்து யாரிடமும் வேண்டுனது வேண்டுன மாதிரி கிடைக்காது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ. நாம என்ன வேண்ட போறோம் அது இறைவனுக்கு தெரியும் இல்லையா? சொக்கேசனுக்கு தெரியும். இப்ப இவர் விண்ணப்பம் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். சுவாமி மனமிறங்கி திருவருள் இறங்கி வரார், வெளியே வரார். சிவலிங்கத்திலிருந்து வெளிப்படுறார். எப்படி வெளிப்படுறார்? அழகா வயது முதிர்ந்து இழைத்து போன விறகாளனை போல் வரார். அதாவது இள வயசு பையனும் கிடையாது, முதுமையானவரும் கிடையாது. ஒரு 50 வயசு வச்சுக்கோங்க, 55 வயசு வச்சுக்கோங்க. இப்ப நடுத்தர வயது, வயதானவரும் கிடையாது, அதாவது கிழவனும் கிடையாது, இளமையானும் கிடையாது, நடுத்தரமா இருப்பாரு. அப்படி கொஞ்சம் அந்த விறகுகள் எல்லாம் தலையில வச்சுக்கிட்டு ஒரு அந்த இடுப்புல இடையில கந்த துணியை கட்டிக்கிட்டு வலது பக்கத்துல ஒரு கொடுவால செருகி இருக்கார். ஒரு விறகு வெட்டி ஒரு வீதியில நடந்து போனா எப்படி இருக்குமோ அதே போல சுவாமி நடந்து வர்றார். மதுரை வீதிகள்ல ஒரு விறகு வெட்டி நடந்து போனா எப்படி இருக்குமோ அதே போல சுவாமி நடந்து வர்றார். அழகா ஸ்ட்ரிப் போட்டிருக்காராம். ஒரு பழைய உரை அதுல செஞ்சு வச்ச யாழ் போல, அந்த பழைய உரையில செஞ்ச தோல்ல இருக்கிற செஞ்ச யாழ் போல ஒரு யாழ ஒரு பக்கமா அப்படி இடது பக்கம் அப்படி மாட்டிக்கிட்டு வாழ் வச்சுக்கிட்டு தலையில விறகுகளை சுமந்துகிட்டு சுவாமி அப்படி வீதியில வராரு. மதுரை வீதிகள்ல நடந்து வர. விறகு வாங்கலையோ விறகு, விறகு வாங்கலையோ விறகு, விறகு வாங்கலையோ அப்படின்னு சுவாமி ஒரு அசல் கிட்டத்தட்ட விறகுக்காரனாவே மாறிட்டார். விறகு விற்கிறனாவே சுவாமி மாறுறார். விறகு அதாவது அந்த வீதிகள்ல விறகு விற்கிறவன பொருள் நடந்து போற. விறகு வாங்கலையோ விறகு வாங்கலையோ விறகு, விறகு வாங்கலையோ விறகு, அம்மா எங்கிட்ட விறகு இருக்கு வாங்கிக்கிறீங்களா? அம்மா ஐயா எங்கிட்ட விறகு இருக்கு வாங்கிக்கிறீங்களா? நல்ல விறகு இருக்கு வாங்கிக்கிறீங்களா? அப்படின்னு அந்த தெரு வீதிகள்ல சுவாமி அந்த விறகுகளை வித்துக்கிட்டே போற. அந்த வித்துக்கிட்டே போகும்போது சுவாமி அப்படி பாடி 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 வித்துக்கிட்டே போறாரா. அப்ப போகும்போது ஒரு அம்மா வந்து நிக்குதான். கேக்குறாங்க, ஏம்பா இந்த இங்க வா, சத்த இங்க வாயேன். வந்துட்டேம்மா. நல்ல வேலை, இனி மதியம் சமைக்கணுமே, என்னடா பண்றது விறகுக்கு அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலையா நீ வந்த. இந்த விறகு மொத்தமா நான் வாங்கிக்கிறேன், என்ன விலைன்னு சொல்லு. அம்மா நீங்களா வந்து ஒரு புண்ணியவதி, அழகா பூவும் பொட்டுமா சந்தோஷமா அப்படி வந்து கேக்குறீங்க, உங்களுக்காக 10 வராக. 10 வராகனா? ஏண்டா பாவி, உனக்குதான் விலை சொல்றியா இல்ல விறகுக்கும் சேர்த்து விலை சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. அம்மா என்னன்னு நினைச்சீங்க, இந்த விறகு சாதாரணமான விறகா? எவ்வளவு தொலைவுல இருந்து நான் சுமந்துகிட்டு வரேன் தெரியுமா அப்படின்லாம் அந்த விறகோட பெருமையை அவ சொல்ல 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 அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஒண்ணு சேர்ந்து அப்படி ஒரு கூட்டமா நிக்கிறாங்க. ஏன்பா நான் உன்னை இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பார்த்ததே கிடையாது, நீ யாரு அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க கேட்க, நமக்கு கொஞ்சம் மலை நாடுமா, மலை நாட்டுல இருந்து வர்றேன். ஓஹோ சம்சாரி தானா? சம்சாரி இல்லம்மா, பெரிய குடும்பி. அப்படின்னா என்னப்பா? ஆன மாதிரி ஒரு புள்ள, அழகா ஒரு புள்ள. அப்படியா? உன் பொண்டாட்டிய பத்தி சொல்லு. நமக்கு இந்த ஊர்ல தானே பொண்ணு எடுத்தது. அப்படியா? இந்த ஊர் மருமக பிள்ளையா நீ அப்படின்னு ஒரு அம்மா கேட்ட, சுவாமி எப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்ல, ஆமா ஆமா இந்த ஊர்லதான் நமக்கு பொண்ணு எடுத்தது. ஒரு பொண்டாட்டி இருக்கா, இன்னொரு பொண்டாட்டி. உனக்கு 2 பேரா? 2 மனைவி இருக்காங்களா? ஆமா ஆமா அப்படின்னு சுவாமி சிரிக்க அவங்களும் சிரிக்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுப்பா. 2 புள்ளம்மா. என்ன பண்றது, 2மே ஒரு சோம்பேறியா இருக்கிறதுனால எல்லா வேலையும் நானே பாக்குறதா இருக்குது.
நீ 2 பிள்ளை இருக்க, அதுங்களை வேலை செய்ய விட்டு நீ சிவனேன்னு உட்கார வேண்டியதுன்னு. நானே சிவனேன்னு உட்கார்ந்தா என் வேலையை யார் பாப்பா அப்படின்னு சுவாமி சிரிக்க, கடைசி வரை அந்த விறகுகள் விற்கவும் இல்லை, யாரும் வாங்கவும் இல்லை. கடைசியா முதல்ல கேட்ட அந்த அம்மாவே, இந்த பாரு, நீ எது விறகு விக்கிற மாதிரி தெரியல, நீ பேசிக்கிட்டேதான் இருக்க, ஒரே விலையா சொல்லு, நான் இப்பவே இந்த காசு கொடுத்து இந்த விறகு வாங்கிறேன், எனக்கு சமைக்கணும் அப்படின்னு. சரிம்மா, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், முதல்லதான் 10 வராகம் சொல்லிட்டேன், அது அதிகம்தான், இப்ப வாங்கிக்கோங்க 16 வராகம். அடப்பாவி, நீ இந்த விறக விற்கவே போறதில்ல போ அப்படின்னு அந்த அம்மா போயிடுச்சு. சுவாமியும் அந்த தலையில விறக வச்சுக்கிட்டு மதுரை வீதிகள்ல வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதின்னு அந்த 4 மாட கூடல 4 மாடங்களையும் சுத்திட்டு கடைசியா ஏமநாதன் இருந்த அந்த அவர் தங்கியிருந்தார்ல அந்த இல்லம், அதுக்கு அந்த திண்ணையில போய் உட்கார்றார். இவர் வீதிகள்ல சுத்தும் போது பாடல் பாடிக்கிட்டே போறார். வீதிகள்ல நடக்கும் போது பாடல் பாடிக்கிட்டே போறார். பல பாடல்களை பாடிக்கிட்டே போறார். பாடல்களை பாடிக்கிட்டே போனதும் அந்த திண்ணைகள்ல அமர்றார். அந்த திண்ணையில அமர்ந்து, அப்பா, பத்தினி சாபம் பழிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிருச்சு, விறகே விற்காது போன்னுருச்சு, பொழுதே சாஞ்சி போச்சு, ஒரு விறகும் வித்த பாடு இல்ல. எப்பா சிவபெருமானே, என்னப்பா பண்றது நாளைக்கு கஞ்சிக்கு, அட சிவனே அப்படின்னு நினைச்சு அவர் அந்த திண்ணையில அப்படி உட்காந்து அப்பா பேரு மூச்சு விடுறார். சரி இப்ப படுத்து இருந்துச்சுட்டு காலையில போவோம் அப்படின்னு படுக்கிறார். அப்படி படுக்கக்குள்ள அவருக்கு சீடர்கள் இருப்பாங்கல்ல, ஏமநாதனுடைய சீடர்கள் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி இன்னைக்கு ஊர்ல ஒருத்தர் பாடினார், என்ன அருமையா பாடினார், என்ன அருமையா பாடுறார், தேனினும் இனிய குரல் அவரது, ரொம்ப நல்லா பாடினார், நான் நல்லா கேட்டேன் அப்படின்னு அந்த சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க. அவர் நம்பல. அப்ப என்ன பண்றார் சுவாமி, என்ன பண்றார், கரெக்டா அதே சரியா அந்த திண்ணையில தானே உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்கார், அதே திண்ணையில அமர்ந்து ராகங்கள்ல யாருக்கும் வராத சாதாரி பண், இந்த பண் தேவலோகத்தில் மட்டுமே ஒலிக்கக்கூடிய பண், தேவலோகத்தில் மட்டுமே பாடப்படும் பண், இந்த சாதாரி பண். இந்த பண்ணால் ஏமநாத பாகவதற்கு கூட பாட தெரியாதாம், அவருக்குமே பாட தெரியாத பண்ணை இவர் பாடுறார். ஏமநாதருக்குமே பாட தெரியாத பண் சாதாரி பண், அந்த பண்ணை இவர் பாடன உடனே நின்ற பொருள் எல்லாம் அசைஞ்ச பொருள் அப்படியே ஒண்ணுன்னா நின்னு போச்சு. அந்த சாதாரி பண்ணல தேவகாந்தாரி ராகம் வச்சு பாடுறார், அசைற பொருள் எல்லாம் நின்னு போச்சு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, நாம பாடல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இவருக்கு உடல்ல நாடி நரம்பு ரத்தம் மயிர்கால்கள்லாம் அப்படி தூக்கிக்கிச்சு, நாடி நரம்புகள்லாம் ஏதோ பண்ணுது, அமைதியாயிட்டார், உலகமே நிசப்தமா ஆயிடுச்சு. இறைவன் வாய் திறந்து பாடுறார், உலகமே நிசப்தமா ஆயிடுச்சு. சுவாமி அந்த இதுல அந்த பாடல்ல வரும், அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் தலையில் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கும் நானே, என் இசை நின்றார் அடங்கும் போலவே அப்படின்னு பாடுற. நின்னு போச்சு, ஒரு வினாடி நின்னு போச்சு. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, சாமி அப்படி அசையவும் அந்த பொருட்கள் எல்லாம் அப்படி அசைஞ்சு கொடுத்துச்சு. உலகமே திரும்ப அந்த ஒரு நிமிஷம் நின்னு திரும்ப இயங்குது, உலகமே அப்படி சந்தோஷத்துல இயங்குது, உலகம் இயங்குது. இறைவன் ஆடுறார், அவர் ஆட்டம் நின்னு போச்சுன்னா எதுவுமே கிடையாதுன்றத உணர்த்துறார். நான் அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் வரைதான் மனிதா உன்னுடைய ஆட்டம், அவருடைய ஆட்டம் நின்னு போச்சுன்னா எதுவுமே கிடையாது. அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, ஆலவாயனோடு பாட வந்தவனின் பாடுவாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே, பாவம் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே,
பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே அந்த பாடல் அந்த படத்துல வரும். இப்படி பாடி அவரு நின்னு போச்சு, எல்லாமே நின்னு போச்சு. ஹேமநாதருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி வியர்த்து விறுவிறுக்கு வெளியே ஓடி வர்றார். ஓடி வந்தவர் இவரை பாக்குறார். அப்பா, சற்று முன் இங்கு தேவகானம் ஒன்று கேட்டதே, நீ பாத்தியா? நீ பாத்தி என்ன சுவாமி சொல்றீங்க? தேவகானமா? ஆமா, இப்ப சற்று முன் நான் இங்க தேவகானத்தை நான் கேட்டேன், என் காதால நான் கேட்டேன், நீ பாத்தீங்க. இல்லையா சுவாமி, நான் தானே இந்த மூட்டை பூச்சி கடிக்குதுன்னு அந்த கொசு தொல்லை தாங்க முடியலையேன்னு கொஞ்சம் ஏதோ கத்துனேன். கத்துனியா? அட அப்பா சாமி, நீ கத்துனியா? சத்தியமா சொல்றேன், இதுவரை நானே பாடாத அந்த சாதாரி பண் எடுத்து பாடின ராகத்தை நான் இப்ப கேட்டேன். தேவலோகத்தில் மட்டுமே பாடக்கூடிய அந்த பாடலை நான் என் காதால கேட்டேன். என்ன சுவாமி நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, நான் தான் சும்மா கத்துனேங்கிறேன். கத்துனியா? சிவசிவா, யார் நீ சொல்லு அப்படின்னு. நானா? நான் சும்மா அப்படி விறகு வெட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. சும்மா இந்த விறகு வெட்டி பிழைக்கிறது தான் எந்த வேலை. நம்மது இந்த ஊரு கூட கிடையாது, நாம வெளியூர்ல இருந்து வந்தோம். என்னது, என்ன நீ இப்படி சொல்லி, யார் நீ, உன் முழு விவரத்தை சொல்லு. சாமி, இல்ல எனக்கு குரு வந்து இந்த பானபத்திரர். எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுச்சு சின்ன வயசுல, சரி ஏதாச்சும் பாட்டாவது கத்துக்கடா மக்கு, நீ சரியா பாட கூட மாட்டுறியே அப்படின்னு சொல்லி இந்த பானபத்திரர் கிட்ட கூட்டிட்டு போய் வகுப்புக்காக விட்டாங்க. சங்கீத வகுப்பு கத்துக்கோ அப்படின்னு விட்டாங்களா. அதுலயே எனக்கு பாடலும் வரல, ராகமும் வரல, ஞானமே இல்ல. மக்குன்னு அவர் என்ன தலையில குட்டி என்ன வெளியே அனுப்பிட்டாரா. சரி நம்ம விதி இதுதான் அப்படின்னு நான் விறகு வெட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். எப்பயாச்சும் சும்மா பாடுவேன் அப்படின்னு சொன்ன. என்னது மக்கு, நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு உன்னை திட்டி அனுப்புன மாணவனே நீ இப்படி பாடுனா, அப்ப அந்த பானபத்திரர் எப்படி பாடுவார்? மற்ற மாணவர்கள் எப்படி பாடுவாங்க? இது தெரியாம நாம ராஜா கிட்ட பேசிட்டோமே அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்த என்ன பண்ணார் ஹேமநாத பாகவதர்? என்ன பண்ணார்? மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா மதுரையை விட்டே ஓடி போயிட்டார். மதுரையை விட்டே ஓடி போயிட்டார். இந்த நிகழ்வு, இப்ப நடந்த நிகழ்வு அத்தனையும் பானபத்திரருடைய கனவில் சென்று இறைவன் சொல்ற. கனவில் சென்று இறைவன் சொல்ற. இறைவன் சொன்ன மாத்திரத்துல வேக வேகமா அப்படி எழுந்தார். எழுந்து வேக வேகமா அரண்மனையை நோக்கி ஓடுறார். வரகுண பாண்டியன் இருக்கிற அரண்மனையை நோக்கி ஓடுறார். யாரு? பானபத்திரர் ஓடுறார். விஷயத்த சொல்லணும். விடிஞ்சு போச்சு, விஷயத்த சொல்ல ஓடுறார். அவர் போய் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஹேமநாத பாகவதருடைய அக்கம் பக்க வீட்டுல இருந்த அனைவரும் இதை பார்த்திருக்காங்க. அவங்க போய் சொல்லிடுறாங்க முதலிய ராஜா கிட்ட. ராஜா, இது போல அவரு யாரோ ஒரு விறகு வெட்டி வந்தார், வீதிகள்ல பாடினார், அவர் ஏதோ ஒரு ராகம் பாடினார். அதை கேட்டு ஏமநாத பகவர் இந்த பாண்டிய நாட்டுக்கு என்னுடைய இசை, நானே அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்காம கொல்லிக்காம எதையுமே காதுல வாங்கிக்காம ஓட்டமா ஓடினார். அதை நாங்களே எங்க கண்ணால பார்த்தோம் அப்படின்னு ராஜா கிட்ட அந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லவும், இதையே தான் இறைவனும் என் கனவில் வந்து சொன்னார்னு பானபத்திரர் வந்து சொன்னார். என் கனவிலும் இறைவன் இதையே தான் சொன்னார் சுவாமி. நீ சுவாமி கிட்ட, நான் உன்னை பாடதானே நாளைக்கு பாட்டுக்கு வரணும்னு தானே சொன்னேன், போட்டிக்கு வரணும் தானே சொன்னேன், நீ என்ன ஆச்சுன்னு எனக்கு கொஞ்சம் சரி வர சொல்லு அப்படின்னு பானபத்திரரை பார்த்து வரகுணன் கேட்கிறார். பானபத்திரர் என்ன பண்றார்? நான் இங்கிருந்து என் மனைவி இடத்தில் போனேன். என் மனைவி சொன்னால் உலகத்தையே ஆளும் சுந்தரேச பெருமானின் திருவடியை வணங்குங்கள் அப்படின்னு சொன்னா, அவருடைய திருவடியை போய் கெட்டியமா அப்படி அழுத்தி நான் பிடிச்சுக்கிட்டேன். புடிச்ச மாத்திரத்துல, அம்மையே, அப்பா, ஒப்பில்லா மணியே, அன்பில் விளைந்த ஆரமுதே, தூய்மையே பெருகி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை பிள்ளையின் தனக்கு செம்மையே ஆகிய சிவபதம் அளித்த என் செல்வமே, சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன், எங்கெழுந்து அருள்வது இனியே. அப்ப நான் இறைவனுடைய பாதத்தை இப்படி புடிச்சுக்கிட்டேன். இறைவன் தான் இறைவனே செய்த திருவிளையாடல் தான் இது. அப்பதான் ராஜாக்கு புரியுது, வரகுணனுக்கு புரியுது, இறைவன் தான் சிவபெருமானே வந்து செய்த திருவிளையாடல் அப்படின்னு நினைச்சு அதே பானபத்திரரை அழைச்சு பெரிய விழா மாதிரி கொண்டாடுற. இறைவன் வந்து
விறகு வெட்டியாக வந்தது இறைவனா, மதுரை வீதிகளில் வலம் வந்தது இறைவனா அப்படின்னு இவருக்காக இறைவன் வந்தாரா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல மக்கள் எல்லாருக்கும் விருந்துகள் தடபுடலா ஏற்பாடு பண்ணி நாடே விழா கோலம் பூண்டிருக்கு. அவரை அதாவது பானபத்திரரை அவருக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்குறார். வச்சுக்கோ, சந்தோஷமா இருங்க, பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்குறாரு, அவர் சந்தோஷமா இருக்கார். அவரை அவ்வளவு சந்தோஷப்படுத்திட்டு ஒரே வார்த்தை சொல்றார், அரசபையில வந்து பாடக்கூடாது என்னைக்குமே. அதாவது உங்களை சுவாமி எங்கேயாச்சும் பாடட்டும் நினைச்சிருந்தா பல நாடுகளுக்கு அனுப்பியிருப்பார். இறைவன் அவரே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறார். அதனாலதான் உங்களை எங்கேயுமே அனுப்பல. சுவாமி உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு அவர்கிட்டயே வச்சுக்கிட்டு பாடணும்னு நினைச்சார். நீங்க சுவாமி முன்னாடி மட்டும் பாடுங்க அப்படின்னு அந்த பதவியையும் அவருக்கு கொடுக்குறாரு. இறைவன் முன்னாடி நின்று இதுக்கு மேல நீங்க தான் பாடணும், இனிமேல் நீங்க தான் பாடணும்ன்ற பதவியும் கொடுக்கிறார். பல மரியாதைகளும் செய்து அவரை அவர் இல்லத்துக்கு அனுப்பி வைக்கிறார் வரகுண பாண்டியன். இறைவன் விறகு விற்ற படலம் இதோடு முடிவடைது. சுவாமி எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் பாருங்க. தான் என்ற ஆணவத்தை அடக்கி, இந்த படலத்தில் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் தான் எனதுன்ற ஆணவம் அழிந்தால் மட்டுமே இறைவன் நமக்கு வருவார், காட்சி கொடுப்பார். நாம நினைக்கிறோம் இந்த காலத்துல இறைவன் வருவாரா, இப்பெல்லாம் இறைவன் வருவாரா? இப்பயும் இறைவன் வந்துகிட்டு தான் இருக்கார், பல அருள் புரிஞ்சுகிட்டு தான் இருக்கார், பல பேருக்கு பல வரங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமுகம் கொடுத்தது அப்படின்னு 42வது பாடல்களை பார்க்க போறோம். இந்த பத்திரரை வரகுண பாண்டியன் இறைவன் முன் நின்று மட்டும் பாட பணித்தார் இல்லையா? அது போல இவர் இறைவன் முன் நின்று மட்டுமே பாடுவார், வேற எங்கேயும் பாட மாட்டார். இப்ப நாம ஒரு வேலைக்குன்னு ஒரு ஆள் வச்சு அதுக்கு சம்பளம்னு ஒண்ணு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கு, நடத்தணும், குடும்பத்தை நடத்தி வரணும், ஒரு சம்பளம்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? அது போல இவரும் இறைவன் முன்னாடி நின்று பாடுறதையே பெரும் பணியாக வச்சு பாடிக்கிட்டு இருக்கார். அப்படி பாடுறவர் நான் மட்டும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஞாபகம் வச்சுங்களேன். எந்த காலத்திலையும் இறைவனை மறக்கவே கூடாது, இறைவனை மறந்து கூட கூடாது, நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கணும். நம்ம மனசுக்கு பல அடுக்குகள் உண்டு. இப்ப நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்ப மனசுக்குள்ளேயே நான் எதையாச்சும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க எல்லாரும் கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, படலங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த முழு மனசும் இந்த படலத்துக்குள்ளதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. உள்ள வேற என்ன ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? பல அதாவது வரி ஒரு படலங்கள்னே வச்சுக்கோங்களேன், லேயர்ன்னு சொன்னா புரியும்ல, பல லேயர்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கு இல்லையா? இப்போ ஒரு லேயர் நம்ம திருவிளையாடல் புராணம் கேக்குது, ஆனா பல லேயர்கள் உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில என்ன சம்பாதிக்கலாம், நாளைக்கு எங்க வேலைக்கு போகணும், நாளைக்கு ஆபீஸ்ல என்ன வேலை இருக்கும், இதெல்லாம் உள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு லேயர்ல ஒரு படலத்துல சிவசிவா சிவசிவா திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் சொக்கேச பெருமானே இறைவனுடைய நாமாக்களை ஞாபகம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திருவாசகத்தையும் தேவாரத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நினைச்ச மாத்திரம் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சீடி எப்படி ஓடிக்கிட்டே இருக்கு அது போல ஓடிக்கிட்டு நம்ம நினைவடைகள் எங்க போனாலும் அந்த ஒரு படலம் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க, ஒரு 2-3 நாள் இதை நிறுத்த கஷ்டப்படுங்களேன். சிவசிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையானே அப்படின்னு ஒரு ஒரு லேயர் உருவாக்கிட்டோம்னா அது நாம எங்க போனாலும் நம் நினைவலைகள் எங்க இழுத்துக்கிட்டு போனாலும் அங்க கொண்டு வந்து விட்டுரும். சிவசிவா திருச்சிற்றம்பலம். அந்த மனசு இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கும். நற்றவா உன்னை நான் மறக்கினும், சுந்தரேச பெருமான் சொன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. உள்ள ஒரு இருக்கணும், உள்ள ஒரு நாக்கு இருக்கணும், மனசு இருக்கணும். அந்த மனசு சிவசிவன் அவன் நாமாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான பலன் இந்த திருமுகம் கொடுத்த படலத்துல பார்க்கணும். திருமுகம் அப்படின்னா என்னது? திருமுகம்னா கடிதம், திருமுகம்னா மடல், லெட்டர் அப்படி வச்சுக்கலாம். இன்னைக்கு யாரும் பொதுவா கடிதங்கள்லாம் எழுதுறாங்களான்னு தெரியல, ஆனா முதல்ல கடிதம்னு ஒருத்தர் எழுதுறாருன்னா அது இறைவன் தான்.
திருமுகம் கொடுத்தது அப்படின்னு இந்த படலத்துக்கு பெயர். அது என்னன்னு விரிவா இப்ப பார்க்கலாம். அந்த பானபத்திரன் இறைவன் முன்னாடி நின்று பாடல்களை பாடுறார். பாடிட்டு இருக்கும் போது ராஜா தான் சொன்னார், நீ இறைவன் முன்னாடி மட்டும் நின்னு பாடு அப்படின்னு சொன்னார். ஆனா அவருக்கு இவர் அந்த சன்மானம் கொடுக்கல. மாதாந்திரமா சன்மானம் கொடுக்கணும்ல. பல பொருட்களை கொடுத்து சந்தோஷப்படுத்தினார், அது வேற. அது எத்தனை நாளைக்கு வீட்டுல இருக்கும்? வீட்டுல எவ்வளவு செலவுகள் இருக்குல்ல, அப்ப எத்தனை நாளைக்கு இருக்கும் வீட்டுல? அப்ப என்ன பண்றார் பானபத்திரர்? என்ன பண்றார்? இறைவன் முன்னாடி தானே போய் நின்னு பாடுறார். அப்ப யாருகிட்ட காசு கேட்கணும்? நமக்கு ஒரு முதலாளி கண் முன்னாடி இருக்காருன்னா அவங்களுக்கு பெரிய முதலாளி இருப்பார். மேனேஜருக்கு மேல ஒரு முதலாளி இருப்பார்ல, அந்த முதலாளி தான் பரகுண பாண்டியன்னு வச்சுக்கோங்க. மேனேஜர் தான் இறைவன் வச்சுக்கோங்களேன். இவரு பானபத்திரர் வேலை செய்யறது மேனேஜர் என்ற சிவபெருமான் கிட்ட எதிரில நின்னு பாடுறார். அப்ப இவர்கிட்ட தானே சம்பளம் கேட்பாரு, இவர்கிட்ட தானே சன்மானம் கேட்பாரு. அப்பா சுவாமி முடியல, வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, சாப்பிட கூட வழி இல்ல, இதுக்கெல்லாம் காசு வேணும், என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு இறைவன் முன்னாடி நின்னு பேசி, அதாவது கேக்குறார். இறைவன் முன்னாடி நின்னு கேக்குறார். அடியேன் ஒரு பதிகம் சொல்றேன். இந்த பதிகத்தை ரொம்ப கஷ்டம், வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது பொருளாதார நிலை சீர்பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிகத்தை பாருங்க. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகடல் தொழுவே நல்லே கடல்லோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய பெரியதே இதுவோ எம்மையாளுமாறு ஜீவதொண்ட மக்கில்லையே அதுவோ உனதினரு ஆவடு துரை அரணி இதுவோ எம்மையாளுமாறு ஜீவதொண்ட மக்கில்லையே அதுவோ உனதினரு ஆவடு துரை அரணே. இந்த பாடல் பாடலாம். அடுத்த பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிது. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணும் இல்லை கடலடி தொழுது உயிர் நல்லார் ஐவர் கொண்டிங்க ஆட்டாடி ஆழ்குழிப்பட்டை அழந்து வேணித்து உய்யுமாறுண்டு அருளி செய்யே ஓனகாந்தன் தடி ஒளீரே ஓனகாந்தன் தடி ஒளீரே. இந்த பாடலும் பாடலாம். உடனே எனக்கு காசு வேணும், நாளைக்கே எனக்கு காசு வேணும் அப்படின்னு நினைச்சோம். இப்ப இந்த கஷ்டத்தை தீர்த்தே ஆகணும் அப்படின்னா இறைவன் முன்னாடி நின்ன நெய் தீபம் ஏத்திட்டு இந்த பாடல் பாடுங்க. உன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரை கசைக்கீர் முன் செய்த மூவியிலும் எடுத்தீர் முதுகுன்றமந்தீர் மின் செய்த நுண்ணிடையாள் பறவை சிவ தன்முகப்பே என் செய்தவாரடி அடியே இத்தளம் கெடவே என் செய்தவாரடி கேளடியே இத்தளம் கெடவே அடியேனே தளம் கெடவே முதுகுன்றம் அமர்ந்தவனே. இந்த பதிகங்கள்லாம் பாடுங்க. பதிகங்கள் திருமுறைகள் முக்கியம். நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் திருமுறையில இருக்கு. அடியேன் முன்ன சொன்னதுக்குதான் இது, அது போலதான் இதுவும். திருமுறைகள் பாடுங்க, என்ன கேட்டாலும் கிடைக்கும். திருமுறைதான் இறைவன், இறைவன் தான் திருமுறை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இது போல பானபத்திரர் சொல்றார், நான் இறைவன் கிட்ட இப்படி கேட்டேன், இப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாருல்ல. அதே போல இந்த திருமுகம் கொடுத்த படலத்துல சுவாமி முன்னாடி நின்னு போய் கேக்குறார், எனக்கு இப்ப என்ன பண்றதுப்பா, வீட்டுல சாப்பாடு செய்ய அரிசி கூட இல்ல, என்ன பண்றது அப்படின்னு இறைவன் முன்னாடி போய் நின்ன நேரத்துல இறைவன் என்ன பண்றார், நவரத்ன மாலைய கழட்டி கொடுக்குறார்.
சுவாமி ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவரத்னத்தை எடுத்துரு, அந்த பொண்ணை உரிக்கிரு. ஏன்னா ஏன்னு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் மீன் சின்னம் பதிச்சிருக்கு. இத இத மட்டும் எந்த கொள்ளனாவது பாண்டிய ராஜா கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோ, எல்லாரும் மாட்டிப்பீங்க. அதாவது பூஜை பண்றவரா இருக்கட்டும், காவலாளியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இங்க இருக்கிற பொருள் எல்லாத்துக்கும் கஜானால கணக்கு இருக்கு இல்லையா அப்படின்னு சுவாமியே சொல்றாரு பாருங்க. இவரு அதே மாதிரி சுவாமி சொன்ன மாதிரி போய் பண்ணிட்டார். கொஞ்ச நாள் பிரச்சனை தீர்ந்தது, மறுபடியும் வந்தார். அப்பா மறுபடியும் காசு தீர்ந்து போச்சு. சரி, பொற்காசுகளை கொடுக்குறார். சரி, மறுபடியும் வர. சரி, இப்போ வெண்சாமரம் வீச இருக்க கைப்பிடிய கொடுக்குறார். அந்த பிடியும் தங்கமா இருக்கும்ல, அதையும் கொடுக்குறார். என்னென்னமோ கொடுத்துட்டார். ஓரளவு கிட்டத்தட்ட நிறைய கொடுத்துட்டார். அப்ப என்ன பண்றார், சில நாட்கள்ல கொடுக்காமையே விட்டுட்டார். அப்ப கடைசியா போய் நின்னு அழுறார். அப்பா நீங்க கொஞ்ச நாளா எனக்கு எதுவுமே கொடுக்கல, என்னால முடியல, வீட்டுல கஷ்டம், அப்படி தலை விடிச்சு ஆடுது, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலப்பா, நீங்க இப்படி அமைதியா இருந்தா எப்படிப்பா, எனக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க. ஒரு குழந்தை அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ தான் போய் நிக்கும், கேட்கும், என்னால முடியலம்மா, எனக்கு ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு கேட்குமா இல்லையா, உரிமையோட கேக்குறது இல்லையா. அது போல இவர் போய் பானபத்திரர் போய் சொக்கேச பெருமான் கிட்ட அழ, சுவாமி வாய் மொழிந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றார், சரி நான் உனக்கு ஒரு ஓலை தரேன், இந்த ஓலையை எடுத்துக்கிட்டு சேரமான் பெருமான் கிட்ட போ, சேர நாட்டுக்கு போ, இந்த ஓலையை அந்த ராஜா கிட்ட காட்டு, உனக்கு வேண்டியதை அவர் செய்வார் அப்படின்னு இறைவன் சொல்றார். சுவாமி இதெல்லாம் நடக்குமா, நீங்க சொல்றது சரிதானா, நான் எப்படி, நான் தான் சொல்றேன்ல நீ செய், அது போல நடக்கும் அப்படின்னு சுவாமி சொல்றார். சுவாமி முத அந்த ஓலையில திருமுகம் எழுதுறார். அதாவது அந்த ஓலைனா அந்த கடிதத்துல திருமுகத்துல எழுதுறார். என்ன எழுதுறார், சிவ திருமுகம் எழுதுறார். ஒரு கடிதம் ஒண்ணு எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன எப்படி எழுதணும், அதுல பெறுநர் விடுனர் அதுல பொருள் இருக்கணும். அதாவது யார் கொடுக்குறா, யாருகிட்ட போய் அது சேரணும், அதுல அந்த கடிதம் எதுக்காக எழுதுறோன்ற பொருள் அதுல இருக்கணும் இல்லையா. அது சரிவர சுவாமி அழகா அப்படி எழுதி கொடுக்குறார். இது 11ஆம் திருமுறையில இருக்கிற முதல் பாடல், திருமுக பாசுரம் அப்படின்னு பேர். இதை எழுதினவர் சுவாமியே, ஆலவாய் அப்பனே இதை எழுதினார். அந்த அந்த திருமுகத்துல, இந்த திருமுக பாசுரத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, மதிமலி புரிசை மாடக்கூடர், மதிமலி புரிசை மாடக்கூடர், பதிமிசை நிலவு பால் நிறவரிச்சிர, கண்ணன் பயில் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம், பருவ கொன்னு படியென பாவலர் கொருமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள், குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க, பண்பால் யாழ்பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பர் தந்தார் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே அப்படின்னு எழுதுறார் சுவாமி. இதுக்கு என்ன பொருள், சுவாமி என்ன சொல்றார், முதல்ல தன்னை காட்டிக்கிறார். நாம யார், இப்ப ஒரு கடிதத்தை ஒரு எடுத்துட்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டா, ஒரு அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாருன்னா அதை படிக்கிறவனுக்கு புரியணும், இந்த இத ஏமாற்று வேலையா இருக்கணும்னு நினைச்சுப்பாருல. பெற்றவங்க அந்த கடிதத்தை வாங்கினவங்க இவங்க ஒரு நம்மளை ஏமாத்திருந்தா அப்படி நினைச்சுப்பாங்கல்ல. அதுக்காக சுவாமி முறையா எழுதுறார். முதல்ல என்ன போட்டிருக்கார், நான் யார், இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புற நான் யார் அப்படின்னு போடுறார். மதிமலி புரிசை மாடக்கூடர், மதுரையுடைய பெருமையும் எழுதுறார். பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிர, கண்ணன் பயில் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன், திருவாலவாயில் இருக்கிற
சிவன் யான் மொழி தரு மாற்றம், நான் கொடுத்து அனுப்புறது. இத வாங்குறவங்க யாரு? பருவ கொன்மு படியன பாவலர். இந்த பாவலன் தான் இதை எடுத்துக்கிட்டு வர்றான். பொறுமையின் உரிமையின் உதவி ஒலித்திகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழ் செருமா உரைக்கும் சேரலன் காண்க. சேரமன்னா இது உனக்கு, அவருடைய அட்ரஸ், அதாவது இது உனக்கு. இந்த நீதி வழுவாத இந்த குடைக்கீழ் அமர்ந்து ஆட்சி பண்ணும் சேரமான். இந்த சுவாமி கொஞ்சம் பெருமையா அப்படி 2 வரி போடுறாரு. இப்ப நாம ஒரு வேலை நமக்கு ஆகணும், ஒருத்தர்கிட்ட போய் பேசணும், அவங்களாலதான் அந்த காரியம் முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அவங்கள பத்தி பெருமையா பேசுவோம். அப்படி பேசினாதானே அவங்க கிட்ட நாம வேலை ஆகும். அது சுவாமி அப்பயே சொல்லாம சொல்லியிருக்கா, தந்திரமா எழுதிட்டாரா. சேரமான் பத்தி பெருமையா எழுதிட்டாரா. இப்ப இத கொடுத்து அனுப்புற அவன் யாரு, இவனுக்கு என்ன கொடுக்கணும்னு அந்த பொருள்ல எழுதுறார். பண்பால் யாழ்பையில் பானபத்திரன், யாரோ அது கிடையாது, யாழ் பயின்ற பானபத்திரன், இவருடைய பேரும் போட்டாரு. தன்போல் என்பால், முன்ன மாதிரியே என் மேல அன்பு வச்சிருக்கிறவன். தன்போல் என்பால் அன்பன் தன்பால், என் மேல் உயிரே வச்சிருக்கிறவன். அவன் அவ்வளவு அன்பானவன். அவனுக்கு நீ என்ன கொடுக்கணும்? மான் பொருள் கொடுக்கணும். ஏதோ போனமா ஒரு பை நிரப்பி கொடுத்தமான்னு நீ அவனை அனுப்பிடக்கூடாது. மான் பொருள் தரணும், பெரிய நிறைய பொருள் தந்து வர விடுப்பதுவேன்ட்டார் சுவாமி. என்ன சொன்னார்? மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே, சீக்கிரமா கொடுத்து அனுப்பிடு, நீயே வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல எழுதி அவர் கையில கொடுக்கிறார், பானபத்திரன் கிட்ட கொடுக்கிறார். அதை அவர் பட்டு துணியில சுத்தி பத்திரமா அந்த இடையில அப்படி சொருகி வச்சுக்கிட்டு பல நாடுகளை தாண்டி போறார். மதுரையிலிருந்து பல நாடுகளை தாண்டி போறார். அப்படி போகும்போது இந்த புரியுற மாதிரி சொல்லணும்னா, சேரமான் பெருமான் கழற்றறிவார் நாயனார் அவரை பார்க்கத்தான் பானபத்திரர் போறார். அவர் எந்த நாட்டுல வரார் அப்படின்னு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கேரளால இருக்கார். இப்ப இருக்கிற நாடு கேரளா, அங்க இருக்கார். திருவஞ்சை களம் என்ற திருப்பதி என்ற பதியில் அவர் இருக்கார். அந்த ஊர்ல ராஜாவா இருக்கார். அவரை பார்க்க பானபத்திரர் போறார். பல நாடுகள் இதெல்லாம் கடந்து, பல தேசங்கள்ல இந்த வழியா வர ஊர்கள்லாம் கடந்து போகும்போது அலுப்பு வந்துருதும் இல்ல. அந்த அலுப்பு வந்தது ஒரு தண்ணீர் பந்தல்ல போறார். இருட்டாயிருப்போ, அதாவது இரவாயிருது. சரி, இருட்டுன நேரமா ஆயிப்போச்சே, சரி நாம இங்க ஓய்வு எடுத்துட்டு காலையில நாம அரண்மனையை தேடுவோம். யாருகிட்டையும் அவரு வழி கேட்கல. இறைவனே நீதான் அப்பா, உன்னை நம்பி உன் மேல பாரத்தை போட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். அங்க ஒரு தண்ணீர் பந்தல், அந்த தண்ணீர் பந்தல்ல தண்ணி குடிச்சிட்டு நீர் அருந்திட்டு அந்த தண்ணீர் பந்தல்லே ஒரு ஓரமா போய் படுத்துக்கிறார். இவர் இப்படி படுத்தாருல்ல, இறைவன் உடனே சேரமான் பெருமானுடைய கனவுல போய் சொல்றார், அப்பா சேரமான் எழுந்துக்கும். சுவாமி, என் கனவில் வந்தது நீங்களா? உங்களைத்தானா நான் பார்க்கிறேன். நானேதான், எழுந்துக்கும். என் பொருட்டு நான் அனுப்பியதின் பெயரில் பானபத்திரன் ஓலையோடு வருகிறான் உம்மை சந்திக்க. அவனுக்கு மான் பொருள் தந்து, அந்த கடிதத்தில் எழுதின மாதிரியே சொல்ல, மான் பொருள் தந்து வர விடுப்பதுவே அப்படின்னு சுவாமி சொல்றார். பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவனை அனுப்பிடு அப்படின்னு சுவாமி சொல்லி மறைகிறார். அவன் எங்க தங்கி இருக்கான்னா, ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த தண்ணீர் பந்தல்ல தங்கி இருக்கான். ஒரு மூலையா தங்கி இருக்கான். அவனுக்கு தெரியல, வர வழி தெரியல, அங்க தங்கி இருக்கான். அவனை போய் அழைச்சிக்கிட்டு வந்து கொஞ்சம் கூட இரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சுவாமி கனவுல சொல்லி மறைகிறார். இவர் நாம கண்டது கனவா நிஜமா அப்படின்னு விழிச்சு அப்படி எழுந்துகிறார். சொக்கேச பெருமானே நம் கனவில் வந்தாரா? விடிந்ததும் விடியாததுமா கிளம்பிட்டார். படைகள், அதாவது கூட இருக்கிற காவலாளிகள் எல்லாம் கூப்பிட்டு கிளம்பிட்டார். அந்த தண்ணீர் பந்தல் முன்னாடி போய் நிக்கிறார். பானபத்திரன் எழுந்துப்பாரா? பானபத்திரன் எழுந்துப்பாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நிக்கிறார். பானபத்திரர் எழுந்துகிறார். எழுந்து அப்படி பார்த்த உடனே ராஜா முன்னாடி நிக்கிறார். ராஜா சிவசிவா சிவசிவா சொக்கநாதா, நான் பாக்குறது கனவா நிஜமா? ராஜாதான் என் முன்னாடி நிக்கிறீங்களா? நானே தான், சேரமான் தான் நான். வாங்க, இறைவனே
அப்படி திருப்பாதத்துல போய் விழுறாரு. சுவாமி நீங்க போய் என் காலில் விழலாமா? இல்ல இல்ல இல்ல, இறைவனையே என் கனவிற்கு கொடுத்தவர் நீங்க தான். நீங்க இங்க வரலன்னா சொக்கேச பெருமான் என் கனவிற்கு வந்திருக்க மாட்டார், சுவாமியோட நான் பேசியிருக்க மாட்டேன், பார்த்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனமுருகி அவர்கிட்ட வாழ்த்து வாங்கிக்கிறார். அவரை அழைச்சு கூட்டிக்கிட்டு ஒரு யானையில உட்கார வச்சு ராஜா பின் உட்கார்ந்துகிட்டு வர பானபத்திரரை முன்னாடி யானை மேல 2 பேரும் சவாரி செய்யறாங்க. முன்னாடி நடந்து அப்படி போறாங்க. ஊர்வலமா கூட்டிட்டு போறார் அரண்மனைக்கு. வெண்சாமரம் விசிறார். யாரு? ராஜா பானபத்திரருக்கு விசிறாரு. அப்ப பாருங்க, ஒரு இசை கலைஞன் அப்படின்னா எவ்வளவு மதிப்பு பாருங்க. அப்ப புரியுதுங்களா? எவ்வளவு மதிப்பு பாருங்க. ராஜா வெண்சாமரம் வீசிக்கிட்டே ஊர் மக்கள் கிட்ட சொல்லி அனுப்புறார், சொக்கேச பெருமானே என் கனவில் வந்து இவருக்கு அருள் இவருக்கு பல பொருள் கொடுக்க சொல்லியிருக்காரு. சுவாமி வந்து என் கனவில் சொன்னார் இவரை போய் பார்க்க சொல்லி. அவர் தான் வந்திருக்கார் பாருங்க, பானபத்திரர் அப்படின்னு. அவர் யாழ் மீட்டுறதுல வல்லவர் அப்படின்னு சொல்றாரு. அவரை தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் அழைச்சிக்கிட்டு போய் அங்க நிறுத்தி பல பாடல்களை அவரை பாட வச்சு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கார். அவர் பாடிக்கிட்டே இருக்கார், யாழ் மீட்டிக்கிட்டே இருக்கார். சேரமான் பெருமான் கேட்டுக்கிட்டே இருக்கார், சந்தோஷமா கேட்டார். சேரமான் பெருமான் கேட்டுட்டு அவர் சொல்றாரு, மனமே கஷ்டமாயிருச்சு அவருக்கு. ஏன் கஷ்டப்படுறாருன்னா, சுவாமி என்ன சொன்னாரா, மான்பொருள் வந்து வரவிடுப்பதுவே. சுவாமி என்ன சொன்னார்னா, மான் பொருள் நிறைய பொருள் கொடுத்து சீக்கிரமா உன்னை அனுப்பி வச்சு சொல்லியிருக்கார். ஏன்னா அவராலேயே நீ பாடுறத கேட்காம இருக்க முடியாதான், ஆகையினால உன்னை சீக்கிரம் வரவிடுப்பதுவே, சீக்கிரம் அனுப்பிடு, நீய வச்சுக்காத அப்படின்னு சுவாமி சொன்னார். அதுக்காக உங்களுக்கு நான் தரேன் அப்படி இந்த கஜானா அப்படி திறந்து கொடுக்குறார். எல்லாத்தையும் கொடுத்து விடுறார். கொடுத்த மாத்திரத்தை பானபத்திரர் சொல்ற, சுவாமி ராஜா எனக்கு இவ்வளவு வேண்டாம், இந்த கையளவு பொருள் இருந்தா போதும், ஒரு பை நிறைய இருந்தா போதும், எனக்கு வேண்டாம்னு சொல்ற மனசு இப்ப எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கிடையாது. அப்ப அவருக்கு இருந்திருக்கு. திருவிளையாடல் புராணத்துல நடக்குது. வேண்டான்னு அவர் சொல்லிட்டார். ஆனா ராஜா கேட்பாரா? இல்ல, சுவாமியே வந்து மான் பொருள் தந்து அனுப்புகன்னு சுவாமி சொல்லியிருக்காரு, நான் அவ்வளவுதான் கொடுப்பேன். அப்படி ஊரே மறைக்கிற அளவுக்கு அந்த கஜானாவே மொத்தமா காலி பண்ணி அவர் கூட சேர்த்தி அனுப்புறாரு. அவர் கூட சேர்த்தி இந்த கஜானாவே சேர்த்து அனுப்புறாரு. எல்லா பொருள், வைரம், வைடூரியம், நகை, பட்டாடை, என்னென்னமோ போகுது பின்னாடி. அவர் முன்ன நடக்க இவருக்கு எல்லாம் பின்னாடி போயிட்டே இருக்கு மதுரைக்கு. இது போன மாத்திரத்துல அந்த எல்லையத்தான் தாண்டி இருப்பாங்க. அந்த சேர நாட்டு எல்லையத்தான் அப்படி தாண்டி இருப்பாங்க. அது தாண்டின மாத்திரத்துல இந்த சேரமான் பெருமான் என்னென்ன பொருள் கொடுத்தாரோ அதற்கு 1க்கு 2ஆ மாறி இந்த சேரமான் இடத்துல நிரம்பி போச்சு கஜானா. இறைவனுடைய திருவருள் பாரு. நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், ஏன் இறைவன் பாண்டிய மன்னனிடத்துல அனுப்ப வேண்டியதானே? இப்ப கேட்டு பொருள் வேணும்னு கேட்டு பானபத்திரனை பாண்டியன் கனவுல சொல்ல வேண்டியதானே, சோழனுடைய கனவுல சொல்ல வேண்டியதானே, ஏன் சேரமானிடத்தில் அனுப்பினான்? ஏன் சேரமானிடத்தில் ஏன் அனுப்பினார் அப்படின்னு கேட்டா, இப்ப கொஞ்சமா நம் பெரிய புராணம் பார்க்கலாம். சேரமான் பெருமான் கழற்றறிவார் நாயன்மாராக 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மாராக திகழ்ந்தவர். தான் ராஜாவாக இருந்தும் முடிசூட்டிய பின்னும் அந்த திருவீதியில, அந்த நகர் வீதியில வலம் வரார். குதிரை மேல ஏறி வலம் வந்துகிட்டு இருக்கார் தேர்ல. அப்ப அவர் வரும்போது எதிர்ல ஒரு சலவை தொழிலாளி உவர்மன். அவங்க இப்பதான் நமக்கு சோப்பு அப்படின்லாம் சொல்றோம், அப்பெல்லாம் அது கிடையாது. உவர்மன் தான். ஆத்து பக்கமா ஓரமா ஒதுங்குற மண், அப்படி அந்த மண்ணு பாத்தீங்கன்னா நைஸா இருக்கும். அது போட்டுதான் துணி எல்லாம் துவைப்பாங்களாம். ஒவ்வொரு மண் அப்படின்னு அந்த மண்ணெல்லாம் நிறைய சேர்த்து எடுத்து வச்சு மிதிப்பாங்களாம். அந்த மண்ணை மிதிப்பாங்களாம். அப்ப மிதிக்கும் போது என்ன இருக்கு, அந்த சலவை தொழிலாளியுடைய உடம்பு முழுக்க அந்த மண்ணோட அவர் அப்படி நடந்து வர்றாரு. அந்த வீதியில வரும்போது காஞ்சி போயிருக்கு. மண்ணெல்லாம் காஞ்சி போனதுனால என்ன இருக்கு, வெள்ளையர்னு ஆயிடுச்சு. ராஜா உடனே தேரை நிறுத்தி இறங்கி வந்து அவர் அந்த சலவை தொழிலாளியுடைய பாதத்தை பற்றி வணங்குறார். சிவசிவா சிவசிவான்னு அவருடைய பாதத்தை வணங்குறார்.
ராஜா ராஜா என்ன பண்றீங்க நீங்க, இந்த நாயை இந்த பாவியோடைய கால்ல வந்து விழுறீங்களே அப்படி ஊர் மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. ராஜா என்ன பண்றார், ராஜா என்ன பண்றார் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. அப்ப அவர் சொன்னார், திருநீர் அணிந்திருக்கீங்களே, நெற்றியில் திருநீர் வச்சிருக்கீங்களே, உடம்பு முழுக்க திருநீராவே இருக்கே, என் இறைவன் திருமேனிய பாக்குற மாதிரியே இருக்கேன்னு நான் வணங்கினேன். ராஜா நான் ஒரு சலவை தொழிலாளி ராஜா, அந்த ஒவ்வொரு மண் தான் என் உடம்புல இருக்கு, இது திருநீர் மாதிரி தான் இருக்கு, திருநீர் இல்ல. திருநீராக இருந்தாலும் திருநீரின் மாதிரியாக இருந்தாலும் என் இறைவனின் சின்னம் அது, இறைவனின் சின்னம் அது, அதுக்கு நான் மரியாதை கொடுக்கத்தான் செய்வேன்னு அப்படி வணங்கி எழுந்தாராம். அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு எல்லாம் போவோம், தினமும் கோவிலுக்கு போயிட்டு வருவோம். ஒரு சில நேரத்துல சாமி கும்பிடணுமா, அடடா வெள்ளிக்கிழமை வந்துருச்சா, அட திங்கக்கிழமை இன்னைக்கு கோவிலுக்கு போனோமா, ஆனா 3 வேளை சாப்பிடுவோம், நம்மள ரெடி பண்ணிக்குவோம், படத்துக்கு போவோம், எல்லா என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் நாம சரியா பண்ணிடுவோம். ஆனா ஒரே ஒரு நல்ல வேலை, கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும் அப்படின்னா அதை மட்டும் போகணுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கஷ்டம் வரும் இல்லையா. அந்த கஷ்டம்ன்றது வரவே கூடாது. இதுதான் சொல்றேன், இந்த மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற வர, இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கிற வர சிவ சிவா சிவ சிவான்னு சொல்லணும். நம்ம கலாச்சாரத்துல ஏன் பல பண்டிகை ஏன் வச்சாங்க, திங்கக்கிழமை கோயிலுக்கு போனோம், செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போனோம், புதன்கிழமை கோயிலுக்கு போனோம், வியாழக்கிழமை போனோம், வெள்ளிக்கிழமை போனோம், ஏன் வச்சாங்க, இறைவனை மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் வச்சாங்க. புரியுதுங்களா. அது போல சேரமான் பெருமான் என்ன பண்ணார், சிவபெருமான உள்ளன்போடு வணங்கினார். தினமும் சிவ பூஜை பண்ணுவார், நிச்சயமா நாமளும் சிவ பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணிட்டு சுவாமிக்கு தூப தீபாரதனை காமிச்சிட்டு உணவு அப்படி குடுக்குற மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு எழுந்து வந்துருவோம். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, உட்கார்ந்து பூஜை பண்ணுவார். பூஜையின் முடிவில், அவர் செய்த சிவ பூஜையின் முடிவில் சிதம்பரத்தில் தில்லையில் கூத்தபிரான் ஆடுகின்ற சிலம்பொலி அவர் காதுல கேட்கும். சிவபூஜை முடித்த மாத்திரத்தில் அவர் அங்க ஆடுற திருநடனத்துடைய ஒலி இவர் காதுல கேட்கணும். அதை கேட்டாதான் அவர் பூஜையை முடிச்சுக்கிட்டு எழுந்துப்பார், முடிஞ்சது நம்ம பூஜை அப்படின்னு எழுந்துப்பார். தினமும் கேட்கும், இவர் தினமும் பூஜை பண்ணுவார், தினமும் கேட்கும். ஒரு நாள் பூஜை பண்ணார், கேட்கவே இல்லை. பூஜை முடிச்சார், கேட்கல. பாடுறார், கேட்கல. அழறார், கேட்கல. கதறி கதறி அழறார், கேட்கல. சிலம்பொலி கேட்கவே இல்லை. சிலம்பொலி கேட்ட சேரமான்னு ஒரு வரியும் உண்டு, ஆனா கேட்கவே இல்லை இவருக்கு சுத்தமா. அந்த சத்தம், இவருடைய சிலம்பொலி, அந்த ஓசை கேட்கல. அழறார், தொழுறார், இறைவா சிவபெருமானே கூத்தபிரானே நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு அழறாரு. அழுதும் கேட்கல. அப்படின்ற நேரத்துல தன்னுடைய இடையில் வைத்திருந்த அந்த உடைவாளை எடுத்து வாளால் தன்னை அதாவது இறக்குற தருவா, இறந்து போகணும். இறைவனுடைய அந்த சதங்கை ஒலி ஓசை கேட்கலன்னா மாண்டு போகலான்னு தன்னையே மாய்த்து கொள்ற நிலை வரும்போது சிவபெருமான் அந்த ஓசையை ஒலியை கொடுத்தார். இந்த ஒலியை கேட்க வைக்கிறார். அழறாரு, சந்தோஷம் ஒரு பக்கம், சுவாமி ஓசையை கேட்க வச்சுட்டாருன்னு அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். ஆனாலும் வரலையே, ஏன் நான் கூப்பிட்ட நேரத்துக்கு வரலன்ற கோபம் ஆதங்கம் ஒரு பக்கம். கேட்கிறாரு சுவாமி கிட்ட, அப்பா என்ன நான் தவறு பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளவு நேரம் என்னை காக்க வச்சு ஏன் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சுவாமி சொல்றார், சுந்தரனின் பாடலில் லயித்திருந்தேன். அதாவது சுந்தரருடைய பாடல்ல லயித்திருந்த நேரத்துல நான் உனக்கு சிலம்பொலி காட்ட மறந்துட்டேன்னு சொன்னான். கேட்க வைக்க மறந்துட்டேன்னு சுவாமி சொன்னாராம். மறக்கக்கூடிய ஆளா நம்ம சுவாமி? அவர் எது செய்தாலும் காரணமும் காரியமும் இருக்கும். சுந்தரேச பெருமான் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரருக்கு சேரமான் பெருமான் நண்பனாக வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளையாட்டை பண்ணார் சுவாமி. அதாவது இவ்வளவு சிறப்பு இருக்கு யாருக்கு? சேரமான் பெருமானுக்கு. இவர் இப்படி பண்ணலன்னா
சேரமானுடைய பெருமை இந்த உலகத்துக்கே தெரியாம போயிருக்கு. நமக்கு ஒரு அருமையான நாயன்மார் கிடைக்காமயே போயிருப்பார் இல்லையா? அதற்காகத்தான் பானபத்திரரை சேர நாட்டுக்கு அனுப்பி கழற்றறிவார் நாயனார் கிட்ட சுவாமி மான்பொருள் வாங்கி வர அனுப்பினார். புரியுதுங்களா? அவரும் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு, பானபத்திரரும் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு தன் மதுரையை அடைந்து, பாண்டிய நாட்டை அடைந்து, அவர் வச்சுக்கலையாம். இப்ப இவ்வளவு பொருள் ஒரு ராஜ்யமே சுத்தமா காலி பண்ணி அப்படி கொடுத்து அனுப்புறார் சுவாமி. அதாவது அந்த சேரமான் கொடுத்து அனுப்புறார். அவர் தான் மட்டும் அதை வச்சுக்கலையா, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறாராம். வாங்க, உற்றார் உறவினர்கள் அடியார்கள் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறார். எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ. ஏன் ஏன் அவர் அப்படி கொடுக்குறார்? அவருக்கு கொடுக்கதான் இறைவன் இருக்காரே, அவருக்கு கொடுக்க சொக்கேச பெருமான் இருக்காரே. இன்னும் யாரு எவ்வளவு பொருள் வந்தாலும் அருள் ஒண்டி போதும், அருள் மட்டுமே போதும். எவ்வளவு பொருள் வந்தாலும் அருள் போதும். இறைவனின் அருள் இருந்தா இன்னும் பல பொருள் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இறைவனின் அருள் மட்டுமே போதும் நினைச்சார் பானபத்திரர். என்னுடைய திருவிளையாடல் பாத்தீங்களா? அந்த திருமுகம் கொடுத்து பொருள் வாங்கி அதையும் எல்லாருக்கும் பகிர்ந்து சேரமானுடைய பெருமையை சொல்லி சுவாமியுடைய திருவிளையாடலை பாத்தீங்களா? எவ்வளவு அழகான திருவிளையாடல், ஒவ்வொன்னும் அழகான திருவிளையாடல். இந்த படலத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசின்னு போய் அம்மா கிட்ட கேட்டாதான் பால் கொடுப்பா. ஆனால் இறைவன் பசி என்று உன் வயிற்றுக்கு பசின்னு வர்றதுக்கு முன்னாடியே உணவு கொடுத்துருவார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? மணிவாசக பெருமான் சொல்ல. அது போல எங்க அம்மா எனக்கு பசி அப்படின்னு எனக்கு எங்க அம்மா பால் கொடுக்க முன்னாடியே, என் குழந்தைக்கு பசியாச்சே நம்ம ஊட்டணுமே அப்படின்னு எங்க அம்மா நினைக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி கொடுத்துருவாராம் அந்த அன்பு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இறைவன் கிட்ட உரிமையா போய் கேட்கணும். அப்பா முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பல வழிகள் இருக்கு. இறைவனை சரணாகதி அடைய பல வழிகள் இருக்கு. நீதான் பாத்துக்கணும், உங்ககிட்டதான் விட்டுட்டேன், பொறுப்பு நீதான். நீ என்னை வழி நடத்திட்டு போறது உன்னுடைய பொறுப்பு. அவன் சரியா உன்னை கூட்டிட்டு போவான், தவறான பாதையில் அனுப்ப மாட்டான், சரியா உன்னை அழைச்சிட்டு போவான். எது நல்லது எது கெட்டது, என் குழந்தைக்கு எனக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு இறைவனுக்கு தெரியும். புரியுதுங்களா? இந்த 2 படலமும் கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களும் சிவபெருமானுடைய திருவருள், சொக்கேச பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த 2 படலங்களையும் சொக்கேச பெருமானின் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க அந்தனர் வானவராணி நம்பீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை கண் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவன் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.